கிளாந்தான், தும்பாட், வாக்காஃப் பாரு, கம்பம் புலுக்காரில் அமைந்துள்ள லாரிகளின் சரக்கு பகுதிக்கான உள்ளடக்கத்தை தயாரிக்கும் பட்டறையின் வளாகத்தில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதில் அதன் உரிமையாளருக்கு 40,000 ரிங்கிட்டிற்கு மேலாக இழப்பு ஏற்பட்டது. அதிகாலை மணி 3:30 அளவில் தனது சகோதரரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தபோது இந்த தீ விபத்து குறித்து தகவல் கிடைக்கப்பெற்றவுடன் அதிர்ச்சிக்கு உள்ளானதாக அந்த பட்டறையின் உரிமையாளர் 50 வயதுடைய அஸ்லி ஷாம் அசீஸ் தெரிவித்தார். லாரிகளுக்கான சரக்கு பகுதிகளை தயாரிப்பதற்கான பலகை குவியல் உட்பட 5 பதப்படுத்தும் இயந்திரங்கள் தீயில் சேதமடைந்ததாக அவர் இன்று தெரிவித்தார். 17 ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த வளாகத்தில் இது 2வது தீ விபத்தாகும். இதற்கு முன் 2015ஆம் ஆண்டில் முதன்முறையாக தனது பட்டறையில் தீ விபத்து ஏற்பட்டதாக அஸ்லிசாம் கூறினார். அனைத்து பணிகளும் முடிவடையும் வரை பட்டறை வளாகம் 1 வாரத்திற்கு மூடப்படலாம் என்றும் வாடிக்கையாளர்களின் ஆர்டர்களும் ஒத்திவைக்கப்பட வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த பட்டறையை சுற்றி குடியிருப்பு வீடுகளைச் சேர்ந்த மக்களும் உணவகங்களும் உள்ளன. தீயணைப்பு படையினரின் துரித நடவடிக்கையினால் அனைவரும் உயிர் தப்பியதால் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவுக்கு விசா அல்லது பேன் கார்டு அல்லது OCI கார்டு எடுக்க வேண்டுமா? எளிமையான, செயல்திறன் மிக்க, அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகம் சிரமம் இல்லாமல் அனைத்து விண்ணப்ப முறைகளையும் செய்து கொடுக்கிறது JTP இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ். இன்னும் ஏன் காத்திருப்பு? உடனே அழையுங்கள்.